சிவகார்த்திகேயனை பார்த்து நடுங்கும் ரஜினிகாந்த். என்னடா இது, சூப்பர் ஸ்டாருக்கு வந்த சோதனை. நடிகர் சிவகார்த்திகேயனின் சினிமா நகர்வுகள் பல முன்னணி நடிகர்களை மிகப்பெரிய அச்சத்தில் ஆழ்த்தியுள்ளது. ஒரு காமெடியனாக பார்க்கப்பட்ட சிவகார்த்திகேயன் இதற்கு முன்பு ஆக்ஷன் ஹீரோவாக உருவெடுப்பதற்காக காக்கி சட்டை படத்தில் போலீஸ் கதாநாயகனாகவும், சீமராஜா படத்தில் ஆக்ஷன் ஹீரோவாக, இப்படி பல இடங்களில் தன்னை ஆக்ஷன் ஹீரோவாக நிலைநிறுத்த முயற்சி செய்தாலும் அவை அனைத்துமே தோல்வியை தழுவியது. இதனைத் தொடர்ந்து மீண்டும் நகைச்சுவை கலந்த படங்களிலேயே நடித்து வந்த சிவகார்த்திகேயன் கோட் படத்தில் நடிகர் விஜயுடன் ஒரு காட்சியில் வந்து சென்றவர். அந்த காட்சியில் விஜய் கையில் இருந்து வாங்கிய துப்பாக்கியை வைத்து அடுத்த விஜய் சிவகார்த்திகேயன் என்று பரவலாக பேசப்படும் நிலையில் அந்த இடத்தை தக்க வைக்க பல்வேறு நகர்வுகளை நகர்த்தி வருகிறார் சிவகார்த்திகேயன். அதே நேரத்தில் நேரம் சரியாக இருந்தால் எல்லாமே வெற்றிதான் என்பது போன்று சிவகார்த்திகேயன் நடிப்பில் சமீபத்தில் வெளியான அமரன் திரைப்படம் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் அடித்து இதுவரை ஒரு காமெடி நடிகராக பார்க்கப்பட்டு வந்த சிவகார்த்திகேயன் தற்போது ஆக்ஷன் ஹீரோவாக உருவெடுத்துள்ளார். இந்த நிலையில் சிவகார்த்திகேயனுக்கு சரியான நேரம் அமைந்தாலும் அதே நேரத்தில் அவர் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு ஸ்டெப்பும் அவரை வேற லெவலுக்கு எடுத்து செல்லும் என்பதால் அடுத்தடுத்து அவர் நடிக்க இருக்கும் படத்தின் இயக்குநர்களை மிக கவனமாக தேர்வு செய்து வருகிறார். அந்த வகையில் அமரன் வெற்றியை தொடர்ந்து நடிகர் சிவகார்த்திகேயன் முருகதாஸ் சுதா கொங்காரா படத்தில் கமிட் ஆகியுள்ளார். இதன் பின்பு தற்பொழுது நடிகர் விஜயை வைத்து இயக்கும் வினோத் அடுத்ததாக நடிகர் தனுஷை வைத்து ஒரு படம் எடுக்க உள்ளார். அதற்கடுத்து சிவகார்த்திகேயன் வினோத் இயக்கத்தில் ஒரு படத்தில் கமிட் ஆக இருக்கிறார். அந்த வகையில் சிவகார்த்திகேயன் தற்பொழுது முருகதாஸ் இயக்கத்தில் ஒரு படம், அதில் முடிந்த பின்பு சுதா கொங்காரா இயக்கத்தில் ஒரு படம், அதன் பின்பு வினோத் என தொடர்ந்து முன்னணி இயக்குநர்களிடம் கதையை கேட்டு கைகோர்த்து வருகிறார். அதே நேரத்தில் வினோத்தை தற்பொழுது சிவகார்த்திகேயன் தேர்வு செய்துள்ளதற்கு முக்கிய காரணம், தற்பொழுது விஜயை வைத்து படம் எடுத்து வரும் வினோத் இதற்கு முன்பு அஜித்தை வைத்து தொடர்ந்து 3 படங்கள் எடுத்துள்ளார். அப்படி விஜய், அஜித், அடுத்து தனுஷ், இப்படி முன்னணி நடிகர்களை வைத்து இயக்கும் இயக்குனருடன் அடுத்த சிவகார்த்திகேயன் கை கோர்ப்பது அந்த படத்திற்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதற்காக வினோத்திடம் 20 நிமிடம் கதையும் கேட்டுள்ளார் சிவகார்த்திகேயன். இந்த நிலையில் விஜய் நடித்த துப்பாக்கி படத்தை இயக்கிய முருகதாஸ் துப்பாக்கி 2 படம் எடுக்க வேண்டும் என்று நீண்ட நாள் ஒரு திட்டம் இருந்தது. ஆனால் நடிகர் விஜய் அரசியலுக்கு செல்ல இருப்பதால் அடுத்து படம் நடிக்க மாட்டார் என்பதில் உறுதிப்படுத்தப்பட்டது. இதனால் துப்பாக்கி 2 படத்தில் விஜய் கதாபாத்திரத்தில் சிவகார்த்திகேயன் நடிப்பதற்காக அதிக வாய்ப்புகள் இருப்பதாக பேச்சுவார்த்தை நடந்து வருகிறது. அதே நேரத்தில் தற்பொழுது முருகதாஸ் இயக்கத்தில் சிவகார்த்திகேயன் நடிக்கும் படம் அஜித் நடிக்கும் குட் பேட் அக்லி வெளியாகும் மே 1ஆம் தேதி வெளியிட முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதே நேரத்தில் தற்போது ரஜினி நடித்து வரும் மே 8ஆம் தேதி ரிலீஸ் செய்ய திட்டமிட்டிருந்த நிலையில் தற்போது சிவகார்த்திகேயன் மற்றும் அஜித் படங்கள் ஒரே நேரத்தில் வெளியாகி அடுத்த ஒரு வாரத்தில் ரஜினி படம் வெளியாவது சரியாக இருக்காது என்பதால் ரஜினி படத்தை அடுத்த ஆகஸ்ட் மாதம் ரிலீஸ் செய்ய திட்டமிட்டிருக்கின்றனர். அந்த வகையில் அஜித் படம் வெளியாகும் அதே தேதியில் தன்னுடைய படத்தை ரிலீஸ் செய்து அஜித்துடன் நேரடியாக மோத முடிவு செய்தார் சிவகார்த்திகேயன். இது ஒரு பக்கம் இருக்க, சிவகார்த்திகேயன் படம் வெளியாகும் தேதியை ஒட்டி கூட ரஜினி படத்தை வெளியிட வேண்டாம் என்று தயாரிப்பாளரே தெருத்து ஓடும் நிலைக்கு சிவகார்த்திகேயனின் அசுர வளர்ச்சியும், என்னடா இது, சூப்பர் ஸ்டாருக்கு வந்த சோதனை என்றும் பலரும் கமெண்ட் செய்து வருவது பற்றி உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செய்யுங்கள். உங்கள் தின சேவல்